கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவது அவசியமாய் இருக்கிறது. முழங்கால் ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. முகம் சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். அநேக பரிசுத்தவான்களின் முழங்கால் ஜெபம் உலகத்தை அசைத்திருக்கிறது. அநேகர் சாதித்தும் இருக்கிறார்கள். நீங்கள் உலகத்தை அசைக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்கள். உங்கள் முழங்காலை முடக்கினால் தேசத்தில் ஒரு அசைவு உண்டாகும். உங்கள் முழங்காலை முடக்கினால் தேசத்துல ஒரு எழுப்புதல் வரும். உங்கள் முழங்கால்களை முடக்கினால் தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். அது மட்டுமல்ல, உங்கள் முழங்காலை முடக்கினால் உங்களுடைய குடும்பத்துல ஒரு அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் முழங்கால் முடக்கினால் உங்களுடைய குடும்பத்துல பல நன்மைகளை நீங்கள் காண தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தரியு ராஜாவின் நாட்களிலே தானியேலின் முழங்கால் ஜெபம் தேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் தரியு ராஜா அவனை தம் ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக நியமித்தான். இதனால் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பொறாமையினால் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவர்களால் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது. தானியேலை அவனுடைய தேவனுடைய காரியத்தில மாத்திரமே குற்றப்படுத்த முடியும் என கண்டு அவர்கள் தரியு ராஜாவினிடத்தில் கூட்டம் கூடி ராஜாவை நோக்கி, ராஜாவே, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை சிங்கங்களின் கெபியில போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ராஜாவும் அதற்கு கையெழுத்திட்டார். தானியேலோ இந்த காரியத்தை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதை நாம் தானியேல் 6:10 இதை நாம் வாசிக்கிறோம். இதை கண்ட பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் ராஜாவினிடத்துல போய் சொன்ன பொழுது தரியு தனது கட்டளையின்படி தானியேலை தூக்கி சிங்கங்களின் கெபியில போடும்படி கட்டளையிட்டார். கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தபடியினால் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டிருந்தார். அவைகள் ஒன்றும் அவனை சேதப்படுத்தவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமாக தரியு ராஜா ஒரு நிருபத்தை எழுதி தன் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்களுக்கு யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் என்று எழுதினான். இதை தானியேல் 6:26-27 நாம் வாசிக்கலாம். தேவனுடைய விசேஷித்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை அது பாதிக்காது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் போது உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படும். உங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதால் தேசத்திலே மாற்றங்களும் எழுப்புதலும் வரும். கர்த்தர் இன்னும் அநேக தானியேல்களையும் எலியாக்களையும் எழுப்பி கொண்டிருக்கிறார். பாகாலுக்கு முடுங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களும் உடையவை அநேக பரிசுத்தவான்களையும் எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்கள் முழங்கால் படியிட்டால் சாத்தான் நடுங்குவான். உனக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருவான். அவனை மேற்கொள்ள முழங்கால் ஆயுதமாக பயன்படுத்துங்கள். இதோ எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் காலம் வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கப்படும் என்று பிலிப்பியர் 2:10 சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.